உயிரோட வந்துடும். வெல்கம் டு மோகன் கிச்சன். மீசக்காரன் டைலாக் இன்னைக்கு ஒரு புடி டைலாக் சொல்லலாம் ஆன் பண்ணுறீங்களா? ஆன் பண்ணிங்களா? Hey y'all, come look at this. என்ன டைம் விடுங்க. ஐயோ பூச்சி வந்துருச்சு. அதான் விஷ பூச்சி வேண்டா. ஆயில் முதலில் ஆயில் ஐயா போயிட்டு அங்கே தீய போடுங்க. அதான் ரெடி ஆகும். கை கறிட்டு போட்டுறாதீங்க. ரெடியாண்ணா? அது எல்லாமே என்ன ஷிஃப்ட் பண்ண போய்ங்க. இது அடிச்சு கை மேல அண்ணன் கொத்தி அண்ணன் கொத்தி கழுவு அண்ணன் கொத்தி நைனா. ஐயோ அண்ணன் பசங்க போட்டாரு. எடுத்துக்க கலருங்க கல்ண்ணா. மீசக்காரன் டைலாக் இன்னைக்கு ஒரு புடி டைலாக் சொல்லலாம். ப்ரௌனிஷ் ஆகணுமா? கரப்பில் போடுறேன். இப்பயே போட்டதா குழம்பு தானே போடுறேன். இப்போ என்ன சமையல் வைக்கிற? குழம்பு கொதிக்கும் போது போடுறது. அப்பதான் ஸ்மெல் வரும். கொதிட்டாவா? ஆமா. இல்லப்பா எங்கள் வீட்டில் முன்னாடி போடுவாங்க. உங்கள் வீட்டில் என்னன்னா முன்னாடியே போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போடும்போது போடணும். வெட்டுங்க. சொன்னேன் டைலாக் சொன்னேன். இன்னைக்கு ஒரு புடி. அவன் கிழவ சமைக்கும் தான் போவான். வெங்காயம் வதங்கும்போது மஞ்சள் போட்டிங்களா? உப்பு இது கொடுப்பேன். சைடாக வெந்துட்டு அங்கே இருக்கு. தக்காளி எல்லாம் இதோடு நான் எடுத்து நான் மேலே இருப்பாங்க செப்பல் பக்கத்தில் வைக்கிறேன். குழம்பு இருக்கும்போது ஒரு லெவலாக வைக்கணுங்கண்ணா. அந்த பக்கம் டவுனில் இருக்கு. என்ன கொஞ்சம் ஊற்றலாமா? என்ன வேணும்? என்ன ஊற்றலாமா? இது கொடுப்பா. கொத்தமல்லியும் புதினாவும் உயிரோட வந்துடும். போடுங்க இன்னும் பாதி கட்டு போடுங்க. மேலே கட் பண்ணிடுவோம். இருக்கட்டும் விடுங்க. என்ன அதுக்குன்னு ரெண்டு வடை எடுக்கலாம். ரெண்டு வடை இலையை மட்டும் போடுவோம். 4 கிலோ இருக்கு. போடு. இது இப்படியே போதும். இதே புதினா கட் பண்ணுங்க. புதினா கட் பண்ணிட்டீங்களா? சரி, இது கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இறக்கி போடுங்க. எல்லாமே கட்ட போயிருந்தாங்க. கழுவினீங்களா? கழுவிடா கொஞ்சம் கூட நான் கட் பண்ணி கழுவாம போட்டாங்க. நான் கட் பண்ணிக்கிறேன். நான் அந்த பக்கம் கழுவா, இந்த பக்கம் வந்து நீங்கள் கிண்டுங்க.
இப்படி வந்து இதுதான் நாட்டி நாட்டி வைக்க முடியும். இதெல்லாம் நாட்டி வெங்காயம்லாம் பத்தாதுங்க. வெங்காயம் 10 தான். இது போதும் போதுன்ட்டீங்க. ஒரு கிலோவுக்கு இவ்வளோ போடுவோம். 2 கிலோ 3 கிலோ. கிரேவி கம்மியாக வரும்ங்களா? கிரேவி கம்மியாக 4 கிலோ மட்டன் இருக்குது. 7 பேர் நான் குழம்புலாம் நல்லா கறறோம். சரி இது கொடுப்பா. தனியா தமிழகத்தை ஊத்து பச்சான். இது மஞ்சள் கொடுப்பா. கொட்டுப்பா அப்படியே. நீ என்ன வித்த பாஞ்சுங்க. கொட்டுப்பா அப்படியே. வெல்கம் டு வாகன் சேனல். வாகன் கிச்சன். வாகன் கிச்சன். விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் அங்க பாரு, அங்க காட்டுறா அவரை. எல்லாரையும் காட்டுறோம். செஃப் தக்காளி இன்னும் போட மாட்டேங்குது. இதுவே ஜாஸ்தி. இந்த தக்காளி எங்கே ஒரு பீஸ் கூட தெரியாது, நல்லா கஞ்சி மாதிரி ஆட் பண்ணி ஆட் பண்ணி போட்டேன். சாங்கலை போடுறது லைனாக போடுங்க. அப்போ நம்ம பேசுறதுலாம் கவுச்சி பேசிட்டு நல்லா சேனலில் போட முடியுமா? போகலாம் இல்லை மியூட் பண்ணிவிட்டு பீஃப் வாங்க கொடுக்கலாம். தேவையான அளவு உப்பை போட்டுடலாம், மறுபடியும் போடலாம், வேணும்னா போடலாம். ரைட்டாக போதும். சிக்கன் வந்து கிரில் பண்ணுறது தான். ஆமாம் குழம்புக்கு இது வேறு வேணுமா? இதே போதும். பல்லில் எதுவும் மாட்டாமல் தான் சரி. பிரசாந்த் வர பிரச்சனை. பிரசாந்த் எப்படி மாதிரி இப்படி சாப்பிட்டு காமிக்கிறேன். பிரசாந்த் வேற எலும்பே போட்டுறாதீங்க. லாஸ்ட் டைம் எலும்பு மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். எலும்பு இருக்கணும். ஜீரோலாம் எனக்கு 3 லட்சம் போட்டுருக்கு. எடுக்கிறது வந்து மட்டன் மசாலா இது கொடுங்க, மல்லித்தூள் ஒருத்தரா போடுங்க. இப்பயே சொல்கிறேன். அது என்னன்னு மல்லித்தூள்ப்பா. மல்லித்தூளை போட்டுக்கலாம். மல்லித்தூளை போட்டுடலாம். என்ன இவ்வளோ போடுறீங்க? அது போடாம படி கெட்டியாக வரும். இப்போ கவரை ஓரமாக போட்டுக்கலாம். கவரை பிரசாந்த் கிட்ட கொடுத்துடலாம். பிரசாந்த் கிட்ட கொடுத்துடலாம். கரம் மசாலா மஞ்சள் தூள் வாங்கிட்டு தானே? வாங்கிட்டு வந்தேன். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். கொடு மஞ்சள் தூள். கரம் மசாலா மஞ்சத்தூள். என்னது? கரம் மசாலா ஏய் ஒண்ணு ஒண்ணா கொடுங்க. எல்லாம் மொத்தம் எல்லாம் போட. மஞ்சள்ப்பா. நான் நோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதான் போட்டு மல்லித்தூள் மல்லித்தூள் போட்டாச்சு, மஞ்சள் போட்டாச்சு. மஞ்சள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். பார்க்குறேன் மஞ்சள் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா தக்காளி இது மட்டன் மசாலா தக்காளி வந்து வெங்காயம் வாங்கும்போது போடணும். அது இப்போ பாடுறா அது என்ன ஆகுது? கலங்கிடும். அடுத்தது கொடுங்க. நான் மட்டன் மசாலா மட்டன் மசாலா போட்டுக்கலாம். மட்டன் மசாலா போட்டாச்சு. மட்டன் மசாலா போட்டாச்சு. கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. கறி மசாலா போட்டுச்சா? ரொம்ப கத்தி இருக்கு இங்கே இருக்குது கத்தியா? ஃப்ரான்ஸ் மட்டன் தான் ஃப்ரான்ஸ். வேற எதுவும் நாங்கள் பண்ணுறதில்ல ஃப்ரான்ஸ். ஆஹா பால் வடிகிற மூஞ்ச என்ன டைலாக் அது? ஒரு டைலாக்கு சாப்பிடு. சோறு போடுங்க. சோறுலாம் இல்லை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.